அன்புக்குரியவர்களே, மறுதலிப்பது, காட்டிக் கொடுப்பது என்ற இரண்டு நிகழ்வும் இன்றைய நற்செய்தியில் பார்க்க முடிகின்றது. இயேசு யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்கப் போவதையும் பேதுரு தன்னை மறுதலிக்கப் போவதையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நற்செய்தி பகுதி தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இயேசுவை பொறுத்தவரை நம் ஒவ்வொருவருடைய மனநிலையையும் சரியாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர். பல நேரங்களிலே நாம் சொல்லலாம், நான் கடவுள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருக்கின்றேன், நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், கடவுளை நேசிக்கின்றேன். ஆனால் அவருக்கு தெரியும் உண்மையிலேயே நாம் அவரை நேசிக்கின்றோமா இல்லையா என்று. இதை குடும்பத்தில் உள்ள தன்னுடைய மனைவியிடமோ கணவரிடமோ சொல்லலாம், மாறி மாறி சொல்லலாம், நான் அன்பு செய்கிறேன், உண்மையிலே நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அகத்திலே அது உண்மையா என்பது அந்தந்த நபருக்கு தெரியும். ஆனால் இங்கே இயேசு அதனை கண்டுபிடித்து விடுகிறார். யூதாஸ் ஏற்கனவே யூத தலைவர்களிடமிருந்து இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்பதை போன்று பேசி அதற்கான அமௌண்ட் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்பதை சரியாக ஃபிக்ஸ் செய்து விட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக நான் இயேசுவை காட்டி கொடுக்கப் போகின்றேன் என்பது. ஆனால் இங்கு இயேசு எதனால் வருத்தப்படுகிறார்? ஒன்று, மனிதனாக தான் சந்திக்கப் போகின்ற அந்த வழிகளை அவர் கண்முன்பாக எண்ணி பார்த்து வருத்தப்படுகின்ற நிகழ்வாக இருக்கலாம். ஏனென்றால் கடவுள் தன்மையில் இருந்த அவர் மனிதத்தன்மை எடுக்கின்ற பொழுது மனிதர்களாகி நாம் படுகின்ற ஒவ்வொரு வலியும் அவருடைய உடம்பிலும் தென்படும். நமக்கு முள் குத்தினால் வலிக்கும் என்றால் அதே அளவிற்கு அவருடைய உடம்பிலும் முள் குத்தினால் வலிக்கும். அப்படி என்றால் சாட்டையால் அடிக்கப்பட போக இருக்கின்றார், தோள்கள் கிழித்து எடுக்கப்பட இருக்கின்றது, சிலுவையில் ஆணையால் அறையப்பட இருக்கின்றார் என்பதை அவர் நினைத்து பார்க்கின்ற பொழுதே அவருக்கு வலி ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது கடவுளுடைய திருவுளம் என்று நாம் ஒத்துக்கொள்வோம். அதே நேரத்திலே யூதாஸ் இஸ்காரியோத் இந்த செயலை செய்ய போகிறார் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆக அந்த நபர் அதை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பதை அவர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அதற்கு கடவுள் சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். நான் இதை செய்வதற்கு அழைக்கின்றேன், நீ செய்ய தயாரா, செய்ய விருப்பம் இல்லையா என்பது போன்ற அழைப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதுபோன்று இங்கே யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்து அதை செய்து இயேசுவை மறுதலிக்கின்றார். ஆக இயேசுவை மறுதலிக்கின்ற ஒரு நபர் வெளியிலிருந்து அவரை எதிரியாக எண்ணுகின்றவர்கள் அல்ல, மாறாக கூட இருந்த ஒரு நண்பன். அதுவும் அவருடைய குழுவிலே ஒரு பெரும் பொறுப்பை அவரிடத்தில் கொடுத்திருக்கின்றார். பணத்தை கையில் வைத்து அதற்கு தேவையானவற்றை குழுவுக்கு வாங்குவதும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் அந்த பணத்தை பயன்படுத்துகின்ற ஒரு பெரும் பொறுப்பை, பொருளாளர் பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அப்படி எல்லா பொறுப்புகளையும், பெரும் பொறுப்புகளை வகித்த அவர் இயேசுவையை காட்டி கொடுக்கின்ற நிலையில் இயேசு அவனுடைய அந்த ஆன்மா அழிவுக்குரிய பாதைக்கு செல்லுகின்றதை பார்த்து அவர் வருத்தப்படுகின்றார். அதுபோன்று இறுதியாக பேதுரு அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் நானா செய்யப் போகின்றேன், நானா ஆண்டவரை உம்மை காட்டி கொடுக்கப் போகின்றேன் என்று தங்களுக்குள்ளே கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர்கள் தங்களை சுய ஆய்வு செய்து கொள்ளுகின்றார்கள். சுய ஆய்வு செய்து இறுதியில் என்ன சொல்லுகிறார் பேதுரு? நான் உம்மை கைவிட மாட்டேன், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மோடு இருப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்று சேவல் கூவும் முன்பு நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லுகின்றார். ஆக பேதுரு தன்னை மட்டுமே நம்பி என்னால் முடியும் என்ற ஒரு தோணியிலே அவர் நிற்கின்றார். ஆனால் அதையும் மீறி கடவுளுடைய அனுகிரகம் தேவை, கடவுளுடைய உதவி தேவை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, வாழ்விலே வெற்றிகளை நாம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. ஆகவே ஆண்டவருடைய உடனிருப்போடு நாம் மறுதலிக்கக்கூடியவர்களாக இல்லாமல், பிறரை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லாமல், இயேசுவை போன்று இறுதி வரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மறுதலித்த நபரையும் காட்டிக் கொடுத்த நபரையும் இறுதி ராவுணவின் போது அவரோடு வைத்து உணவு கொடுக்கின்றார், அவரோடு பந்தியை பரிமாறிக்கொள்ளுகின்றார், அன்பை வெளிப்படுத்துகின்றார், நட்பை வலுப்படுத்துகின்றார். கோபம் கொள்ளவில்லை, மாறாக இரக்கம் கொள்ளுகின்றார். ஏன் பேதுரு அந்த துன்பத்தை செய்து முடித்த பின்பு கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது இயேசு அவரை கருணையுடன் பார்த்து அவரை குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனால் இயேசுவை போன்ற அன்புள்ளம் கொண்டவர்களாக
எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் மற்றவர்களை விட்டு கொடுக்கக்கூடிய கூடாதவர்களாக வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் இந்த நேரத்திலே கேட்டு, இந்த புனித வாரத்திலே இறைவனுடைய அருளோடு நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.